கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி கர்த்தர் நம்மை இம்மட்டமாக காத்து நம்மை இந்த நாளில் அழைத்ததற்காக அவருக்கு நாம் நன்றியோடு துதித்து நாம் அவரை ஆராதித்து அவருடைய ஆசீர்வாதத்தை முழுமனதோடு பெற்றுக்கொண்டோம். அவருடைய திருவருவது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த திருவருத்தை பங்கு கொள்ள வேண்டும் என்று நாம் இந்த நாளில் கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போமாக. அவர் இந்த நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமை அவருடைய கூடாரத்தை நமக்கு முன்பே அவர் காத்துக் கொண்டிருக்கின்றார். நாம் அப்படியாக அவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மகிழ்ச்சியோடு நாம் அவரை துதித்து ஆராதிப்போமாக. இந்த நாளில் நாம் அனைவரும் இந்த நேரத்தில் நாம் ஒன்றுபட்டு இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமை, மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையாக நாம் அனைவரும் ஒன்று கூடி அவரை துதிப்போமாக. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உமது அளவற்ற இரக்கத்திற்காகவும் மன்னிப்புக்காகவும் நன்றி செலுத்துகிறேன். நீர் இல்லாமல் அது கூடாது. ஆனால் நாங்கள் நம்பும் போது உம்மால் எல்லாம் எங்களுக்கு கூடும். எல்லா சத்தியங்களுக்கும் நீரே ஆதாரம். ஒவ்வொரு நாளும் நன்றி உணர்வோடும் பணிவோடும் வாழ எங்களுக்கு உதவும். நேர்மையின்மை என்பது தேவனின் குணாதிசயத்திற்கும் அடையாளத்திற்கும் எதிரானது. ஏனெனில் அது உண்மையை சிதைத்து திரித்து உறவுகளை சேதப்படுத்துகிறது, நிச்சயமற்ற தன்மையை உருவாக்குகிறது. அன்புள்ள கர்த்தாவே, தவறான எண்ணங்களை வேறறுக்க எங்கள் இருதயங்களையும் மனதையும் மாற்றும்படி நாங்கள் ஜெபம் செய்கிறோம். உள்ளிருந்து எங்களை புதுப்பித்து நாங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று நீர் எங்களை சிருஷ்டித்தீரோ அவ்வாறே எங்களை உருவாக்கும். எங்கள் சரீரத்தை நன்மைக்காக மட்டுமே, வருஷத்திற்காக மட்டுமே பயன்படுத்துவோமாக. உமக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ எங்களுக்கு அதிகாரம் கொடுக்கும். உமது பரிசுத்த ஆவியால் எங்களை நிரப்பி ஒவ்வொரு நற்செயல்களுக்கும் எங்களை ஆயத்தப்படுத்துவீராக. எங்களுக்கு ஒரு நித்திய கண்ணோட்டத்தை வழங்கும். பவுலும் சீலாவும் போல பூமிக்குரிய நோக்கங்களை விட பரலோக பொக்கிஷங்களில் கவனம் செலுத்த எங்களுக்கு உதவும். உமது மிகுந்த அன்பினால் நாங்கள் செய்யும் அனைத்திலுமே தேவனுடைய மகிமை இருப்பதாக. ஆமென். அப்படியாக நாம் அனைவரும் ஒற்றுமையோடு சந்தோஷத்தோடு ஆரவாரத்தோடு மகிழ்ச்சியோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் அவரை கூப்பிடுவோமாக. இப்படியாக நாம் அனைவரும் அவரை துதித்து ஆராதித்து மகிழ்ந்து பாடுவோமாக. Thank you.
இப்பொழுது நாம் அனைவரும் ஆண்டவருடைய வார்த்தையை கடந்து செல்வோம். நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது தெளிவாக கேட்க வேண்டும், உற்சாகத்தோடு கேட்க வேண்டும். ஏனோ நானும் ஒன்று கேட்கக்கூடாது. ஏனென்றால் மீண்டும் மீண்டுமாக நான் உங்களுக்கு இந்த வார்த்தைகளை கொடுத்துக் கொண்டிருக்கின்றேன். ஆண்டவருடைய வார்த்தையில் ஜீவன் உள்ளது, உயிர் உள்ளது. அப்படியாக நம் ஆண்டவருடைய வார்த்தைகளை உற்சாகத்தோடு ஊக்கத்தோடு கேட்க வேண்டும். எப்படியும் ஒரு யூடியூப் சேனலிலோ ஒரு இன்ஸ்டாகிராமிலோ மற்ற ட்விட்டரிலோ பேஸ்புக்கிலோ நாம் உற்சாகத்தோடு அதை நாம் படிக்கின்றோம், அதை நாம் பார்க்கின்றோம். அப்படியாக இல்லாமல் அதையும் தாண்டி நாம் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உற்சாகத்தோடு கேட்க வேண்டும். ஏனென்றால் அந்த வார்த்தையை ஜீவன் உள்ளது, உயிர் உள்ளது. இன்றைய நாளில் நாம் பவுலை பற்றியும் சீலாவை பற்றியும் நாம் எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 22-23 நாம் வாசித்திருப்பார்கள். பவுலும் சீலாவும் எந்த குற்றமும் செய்யாதிருந்த போதிலும் சிறையில் வைக்கப்படுகின்றனர். அப்பொழுது ஜனங்கள் கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரர்களுக்கு கட்டளையிட்டார்கள். பவுலுடைய ஊழியத்தினால் கர்த்தர் இறங்கி அந்த ஏழை அடிமை பெண்ணை அலைகளிக்கும் அசுத்த ஆவிகளின் பிடியில் இருந்து விடுதலையாக்கினார் என்பது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியமாகும். இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள முடியாமலும் பவுலையும் சீலாவை கைது செய்ததற்கான உண்மையான காரணமாகிய தங்கள் பொருளாதாரத்தில் நஷ்டம் ஏற்பட்டதையும் எஜமானர்கள் வெளியே கூறவில்லை. அதற்கு பதிலாக அவர்கள் மேல் பொய் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார்கள். ஊழியர்கள் முரட்டுத்தனமான யூதர்கள் என்றும் விரும்பத்தகாத முறைமைகளை போதிக்கிறார்கள் என்றும் மதிப்புமிக்க ரோமர்களுக்கு பொருத்தமற்றவர்களை போதிக்கிறார்கள் என்றும் பொய் சாட்சி சொல்லி தண்டனைக்கு உட்படுத்தினார்கள். உண்மையான காரியத்தை ரோம அதிகாரிகள் விசாரித்து கண்டறியாமல் பவுலையும் சீலாவையும் அடித்து காயப்படுத்தினார்கள். ஆடைகளை கிழித்து பரிகாசம் பண்ணினார்கள். மக்கள் கூட்டம் முன்பு ஊழியரை வேடிக்கையாக்கினார்கள். பவுலும் உடன் ஊழியரும் தேவ தரிசனத்தின் படியையும் பரிசுத்த ஆவியானவரின் வழிநடத்துதலின் படியையும் தான் மகதோனியாவில் உள்ள பிலிப்பு பட்டணத்திற்கு வந்தனர். ஆனால் நடைபெறும் காரியங்கள் எதிர்மறையான திருப்பங்களாக அமைந்தன. கர்த்தரும் இந்நிகழ்வுகளை தடுக்கவில்லை. என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு. அவர்கள் என்னை துன்பப்படுத்தினது உண்டானால் உங்களையும் துன்பப்படுத்துவார்கள் என்று கர்த்தர் சொன்னார். மத்தேயு 10ஆம் அதிகாரத்தை 22 படித்து பாருங்கள். யோவான் 16ஆம் அதிகாரம் 33 வாசித்து பாருங்கள். அதே போல 15ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். தேவ பக்தியாய் நடக்க மனிதனாய் இருக்கிறவர்களும் நீதிக்காக போராடுகிறவர்களும் நன்மை உண்டாக உழைக்கிறவர்களும் உபதிரப்படுத்தப்படவே பிசாசானவன் இவ்வுலகத்தை தன் அதிகாரத்தின் கீழ் வைத்துள்ளான். இதுவே இருளின் ஆதிக்கம் அல்லது அந்தகாரத்தின் பெருக்கமாகும். அக்கிரமத்தின் ரகசிய கிரியை செய்து மேலோங்கி நிற்கின்றது. சத்தியத்தை நீதியை அழிக்க சாத்தானால் தன்னுடையவர்களை எப்படி வேண்டுமானாலும் பயன்படுத்துவான். நம்முடைய ஊழியங்களில் தேவன் நம்மை இவ்விதம் வழி நடத்துவதனால் சில சமயங்களில் நாம் போகும் இடங்கள் எல்லாம் நமக்கு சிறந்த வரவேற்பு கொடுக்கப்படும் என்றும் ஜனங்கள் எல்லோரும் நம்மை அங்கீகரிப்பார்கள் என்றும் நாம் எதிர்பார்ப்பது உண்டு. ஆனால் அதற்கு மாறாக அந்த இடங்களில் இருந்து எதிர்ப்புகளும் கஷ்டங்களும் வறுமையும் உபத்திரங்களும் உண்டாகாவிட்டால் இது தேவனுடைய வழிநடத்துதல் தானா? உண்மையாகத்தான் தேவன் நம்மை அழைத்தாரா என்று நாம் எண்ணி விடுவது உண்டு. அது தவறாகும். பவுல் தேவனை சேவிக்கும் போது அவர் பயன்படுத்தும் ஊழியம்
வருகிற ஆசீர்வாதங்களை மாத்திரமல்ல, கஷ்டங்களையும் உபத்திரங்களையும் கூட சந்திக்க ஆயத்தமா இருக்க வேண்டும் என்பதை நாம் உணர வேண்டும். இப்படியாக இந்த பகுதியும் சீதாவையும் நாம் எடுத்துக் கொள்ளுவது அவர்களுடைய ஊழியத்தில் எந்த அளவுக்கு அவர்கள் கஷ்டப்படுத்தினார்கள், துன்பப்படுத்தினார்கள், வேதனைப்படுத்தினார்கள் என்று இந்த வசனங்களில் நாம் அறிந்தது உண்டு. அப்படியாக உன் இளமையை குறித்து ஒருவரும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. 1 தீமோத்தேயு 4:12 வாசித்து பாருங்கள். என் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் இன்மையிலே சந்தோஷப்படும். உன் வாலிப நாட்களில் உன் இருதயம் உன்னை பூரிக்கப்படும். உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவை எல்லாவற்றையும் நிமித்தமும் தேவன் உன்னையும் என்னையும் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி என சத்திய வேதம் நாம் செய்யும் எல்லாவித கிரியைகளுக்கும், விசேஷமாக இளம் வயதில் நாம் செய்யும் காரியங்கள் அனைத்திற்கும் அவனவனுடைய அந்தரங்களை குறித்து அவனவன் நியாயத்திற்கு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்பதை உணர்ந்து கொண்டு வாலிப பிராயத்திலே சிருஷ்டிகரை நினைத்து அவரை பின்பற்றுகிறாய். ஒவ்வொரு நாளும் நீங்கள் இதிலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அவனுடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் நீங்கள் படித்து பயன் பெற வேண்டும். அப்படியாக நாம் வேதம் நாம் செய்யும் எல்லா விதமான கிரியைகளுக்கும், விசேஷமாக இளம் வயதில் நாம் செய்யும் காரியங்கள் அனைத்திற்கும் அவனவனுடைய அந்தரங்களை குறித்து அவனவன் ஞானத்திற்கு நாளிலே கணக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்பதை இந்த நாட்களில் நாம் இந்த வாலிப பிராயத்திலே சிருஷ்டிகரை நினைத்து அவரை பின்பற்றுகிறாய் வாழ்ந்திட நாம் ஜெபிக்க வேண்டும். அநேகரை நீதிக்கு உட்படுத்தி வானமண்டலங்களில் உள்ள நட்சத்திரங்களைப் போல பிரவாசிக்க வேண்டிய கர்த்தருடைய பிள்ளைகள் மற்றும் ஊழியக்காரர்கள் மார்க்கம் தப்பி போன நட்சத்திரங்களைப் போல பல்வேறு விதமான பாவ கட்டினால் பிடிக்கப்பட்டு பரிசுத்தத்தை இழந்ததின் விளைவாக அவர்களின் இளமைக்கால வாழ்க்கையை குறித்து சபையிலும் திரு சந்ததியிலும் பேசுகிற அளவிற்கு சாட்சியை இழந்து போனவர்களாய் வாழ்கின்ற வாழ்க்கையை விட்டுவிட்டு மனம் திரும்பி தேவனுக்கு பிரியமான பரிசுத்தவர்களாய் வாழ்ந்திட கர்த்தர் உங்களையும் என்னையும் அவருடைய கிருபையினால் ஒவ்வொரு நாளும் நமக்கு அருள் செய்வார். இளம் வயதும் வாலிப வயதும் மாயையே என்கின்ற உண்மையை இன்றைய வாலிபர்கள் அறிந்து கொண்டு இந்த வசனத்தின் பின் தேவனுடைய வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்வதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிடவும், கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்வை எந்த விதமான காரியத்திற்காகவும் சமரசம் செய்து கொள்ளாமலும் யாருக்காகவும் விட்டுக் கொடுக்காமலும் அவர்களின் பேச்சிற்கு உடன்படாமலும் இருந்து பக்தன் யோபுவை போல தன்னை அசட்டை பண்ணுகிற மனிதர் யாராய் இருந்தாலும் அவர்களை பைத்தியக்காரர்களைப் போல பிதற்றுகிறாய் என்று கடித்துக் கொள்கிற அளவிற்கு தேவன் கேட்கும் பரிசுத்தத்தோடும் சாட்சியோடு வாழ்ந்திட தேவ சமூகத்தில் நாம் ஒவ்வொரு நாளும் அன்றாடி ஜெபிக்க வேண்டும். பவுலை போல பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் உள்ள வித்தியாசத்தை காட்டி பரிசுத்தத்தையும் நீதியையும் இச்சை அடக்கத்தையும் இனிவரும் நியாய தீர்ப்பையும் பிரசங்கிக்கிறவர்கள் சபைகளிலே குறைந்து போனதினால் இன்றைய கிறிஸ்தவ உலகில் மற்றவர்களை அசட்டை பண்ணுவது என்பது துணிகரமாக பெருகிவிட்ட சூழ்நிலையில் அதற்கு ஏற்றபடி தேவனுடைய பிள்ளைகளும் வாழ்ந்து வருகிற துயர நிலைக்காக தினந்தோறும் திறப்பிலே நின்று ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் எழுப்பி தருவதன் மூலம் ஒருவரும் அசட்டை பண்ண முடியாதபடிக்கு பரிசுத்தத்திற்காய் வைராக்கியம் பாராட்டுகிற ஒரு சந்ததி எழுப்பிட மிகுந்த நாம் ஒவ்வொருவரும் பாவத்தோடு ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மையும் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். அப்படியாக நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தரோடு கொண்டிருந்து நாம் ஜெபிக்க வேண்டும். கர்த்தரை நாம் உள்ளத்தின் நாமத்திலிருந்து நாம் கூப்பிட வேண்டும். நாம் இந்த உலகில் நாம் எதையும் எடுத்து வருவதுமில்லை, எதையும் எடுத்துக்கொண்டு போவதுமில்லை. அப்படியாக கர்த்தர் விரும்புகிறார். என்னுடைய வாலிப பிள்ளைகளே, நீங்கள் அனைவரும் என்னுடைய பிள்ளைகள். நான் உங்களை உண்டாக்கின தேவன். நான் உங்களை
சிருஷ்டித்த தேவன். நீங்கள் அனைவரும் என்னுடைய பிள்ளைகள். அதனால் இந்த உலகில் நான் உங்களோடு இருக்க மட்டும் உங்களுக்கு ஒன்றும் குறைவுபடாது. அப்படியாக நீங்கள் என் பின்னே செல்ல வேண்டும். நீங்கள் அனைவரும் என்னை நோக்கி கூப்பிட வேண்டும். நீங்கள் அனைவரும் என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கூப்பிட வேண்டும். உங்களை நான் சந்திக்கிற தேவன், உங்கள் தேவைகளை சந்திக்கிற தேவன், உங்கள் பிரச்சனைகளை தீர்க்கிற தேவன், உங்களுடைய கவலைகளும் கண்ணீர்களும் போக்குகிற தேவன். அப்படியாக நாம் அனைவரும் ஒன்றைத்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் கூப்பிடுவோம். பாகம் 33 வாசித்து பாருங்கள். அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம் என்று சொல்லுகிறது. நித்தியமாய் பாதுகாக்கும் தேவனுடைய கரங்களினால் நாம் ஒவ்வொருவரும் சுமக்கப்படுகிறோம். இதை நாம் அறிந்திருப்பதினால் வாழ்வில் வீசும் எந்த சூறாவளியையும் அலைகளையும் நம்மால் எதிர்கொள்ள முடிகிறது. இன்றும் நாளையும் என்றென்றும் தேவன் நம்மை சுமந்து செல்வார். நாம் அவரை முகமுகமா சந்திக்கும் நாள் வரை அவருடைய கரங்கள் நம்மை பாதுகாத்துக் கொள்ளும். அப்படியாக ஒவ்வொரு நாளும் கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டும். அன்புள்ள ஆண்டவரே, வாழ்வில் வரும் எந்த சூழ்நிலையை சந்திக்கும் தைரியம் உள்ளவராய் எங்களை வழிநடத்தி செல்லும். உமது நித்திய உயர்களுக்காக ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா என்று நீங்களும் நானும் ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் அவரை கூப்பிடுவோமாக. கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதிப்பாராக. நேரத்தில் நாம் அனைவரும் இன்னொரு பாடலை பாடி நாம் பிறகு காணிக்கைக்கு கடந்து செல்வோமாக.
இறைவா, இந்த காணிக்கையை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி ஆவியிலும் உண்மையிலும் உமக்கு விருதாக செய்கிறது. இவ்வாறு உங்களுடைய அன்பு திருமகன் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் திருவிழாகவும் இரத்தமாகவும் இக்காணிக்கை மாறுவதாக. அவர் தாம் பாடுபடுவதற்கு முந்தின நாள் வணக்கத்துக்குரிய தம் திருக்கைகளில் அப்பத்தை எடுத்து வானோக்கி கண்களை உயர்த்தி எல்லாம் வல்ல இறைவனும் தம் தந்தையுமாகிய உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அப்பத்தை திட்டி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாகும்: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையெழுத்தப்படும் என் உடல். அவ்வளவே உணவருந்திய பின் மகிழ்ச்சி மிகுந்த இக்கிண்ணத்தை வணக்கத்துக்குரிய தம் திருக்கைகளில் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கையான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம் அனைவரும் ஆண்டவருடைய உடலை இரத்தத்தை உட்கொள்ளும் பாக்கியவான்களாக நாம் கருதப்படுகிறோம். அப்படியாக நாம் அனைவரும் அவருடைய திருவிருந்தில் ஒன்றுபட்டு ஒருமனப்பட்டு இந்த திருவிருந்தை நாம் பங்கு கொள்வோமாக. நன்றியோடு நாம் இந்த நேரத்தை பாடி துதிப்போம்.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நாம் அனைவரும் தலைவணங்கி அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்பின் ஐக்கியமும் நம்மோடு நம்முடைய குடும்பத்தோடு யாரெல்லாம் இந்த யூடியூப் சேனலை பார்த்துக் கொண்டிருக்கின்றார்களோ ஆண்டவருடைய வெளிச்சமானது உங்கள் மேல் பிரகாசமடையத்தக்கதாகவும் ஆண்டவர் வரும் மட்டும் உங்கள் மேல் சந்தோஷம் சமாதானம் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். May God bless you.